Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரப்டான எக்ஸல் PDF ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ரீபேர் பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம கிட்ட ஒரு சில கரப்டடான ஃபைல்ஸ் இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு டெனோஷர் பிராண்ட்ல இருக்கக்கூடிய 4D dig ஃபைல் ரீபேர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நமக்கு மேக் அண்ட் விண்டோஸ் ரெண்டு பிளாட்ஃபார்முக்குமே இருக்குது. நமக்கு இப்போதைக்கு விண்டோஸ் தான் தேவை. ஸோ விண்டோஸ் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன செட்டப் ஃபைலை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம் அண்ட் ரன் கொடுத்து நாம் இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டால் செட்டிங்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பேத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். மற்றபடி டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து ஃபர்தர் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுத்து அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் பின்டு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ரீபேர் மட்டும் கிடையாது. வீடியோ ரீபேர் பண்ணணும், இல்லை ஃபோட்டோ ரீபேர் பண்ணணும்னாலும் சரி, ஈவன் ஆடியோ ரீபேர் பண்ணணும்னாலும் சரி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை தான் பார்த்தீங்கன்னா ரீபேர் பண்ணி ஆகணும். பட் நல்லா கவனிங்க, என்ன மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வீடியோ ரீபேர் கேட்டகரிக்குள்ளே போனோம்னா அங்கே நம்மளுடைய வீடியோ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் இருக்குது. ஐ மீன் பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோஸ் இருக்குது, அதை கலரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஈவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் இருக்குது. ஆனால் ஃபைல் ரீபேருக்குள்ளே வந்துட்டோம்னா எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போது என்ன மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா ஆஃபீஸ் ஃபைல்ஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் அதே மாதிரி அடோபி ஃபைல்ஸ், ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்ஸ், PDF ஃபைல்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நாம் இங்கே பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கரப்டட் ஃபைல்ஸை ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தோ இல்லை டைரெக்டாக எக்ஸ்ப்ளோரரில் இருந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸை ட்ராக் பண்ணியும் நாம் என்ன பண்ணலாம், இங்கே ட்ராப் பண்ணிடலாம். அண்ட் நம்ம இம்போர்ட் பண்ண ஒவ்வொரு ஃபைலோட நேம் என்ன, சைஸ் என்ன அண்ட் என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒருவேளை இங்கேருந்து ஃபைலை நீங்கள் ஏதாவது ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக எக்ஸ் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை ரிமூவ் ஆல் ஆப்ஷன் இருக்குது. இல்லை எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் தடுமாறாமல் என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷனை ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ரீபேர் கொடுத்துடலாம். ஸோ ப்ராசஸிங் நடந்து நமக்கு 12 ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம வியூ ரிசல்ட் கொடுக்கலாம். அப்போ நமக்கு ரீபேரிங் லிஸ்ட்டில் இருந்து ரீபேரிங் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபைலோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாகவே இங்கே மென்ஷன் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வேகமாக முடிஞ்சதுக்கான காரணம் நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன ஃபைல்ஸ் தான். கொஞ்சம் பெரிய ஃபைல்ஸை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணுறீங்கன்னும் போது மேபி ப்ராசஸிங் டைம் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். எல்லா ஃபைல்ஸுக்கும் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிருக்கு. சரி, இப்போது நமக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். குறிப்பிட்ட ஒரு ஃபைலை தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, ஐ மீன் ஸ்பெசிஃபிக்கான ஃபைல்ஸை மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபைல்லே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்னா செக் மார்க் நீங்கள் அந்தந்த ஃபைல்ஸில் நீங்கள் எனேபிள் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இந்த 12 ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் செலக்டட் கொடுத்துடலாம். நமக்கு அதே எண்ட்லெஸ் நாலேஜ் ப்ராக்டிஸ் ஃபைல்ஸில் ஃபிக்ஸ்டு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் அந்த ஃபைல் ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அந்த ஃபைல் அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த லொக்கேஷனுக்கு எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. முன்னாடி இதே எக்ஸல் ஃபைல்ஸ் தான் நமக்கு கரப்டடாக இருந்துச்சு, ஓப்பன் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி நம்ம அதை பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ண முடியுது.
சரி, ஃபைனலாக இந்த டெனோஷர் பிராண்டில் நமக்கு ஃபைல் ரீப்பேர் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் இப்போ புதுசாக நமக்கு ஏஐ டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபைல் ரீப்பேர் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்டு கமெண்ட்லேயும் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விண்டோஸ்க்கான லைசன்ஸ். இல்லை உங்களுக்கு மேக்குக்கான பிளாட்ஃபார்முக்கு தான் தேவைன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மேக் லைசன்ஸையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எஜுகேஷன் செக்ஷனில் நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ஆஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். அண்ட் பண்டில்டு செக்ஷன்ஸும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் காம்பினேஷனாக நிறைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ப்ரைஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.